Good morning students. இது நம்மளுடைய 4வது கிளாஸ். இன்னும் நம்ம இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதில் உள்ள அடுத்த ஏரியா பாலினேஷன். இதை நம்ம இது முந்தைய நீங்கள் இப்போ லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அன்னன்னைக்குள்ள பாடத்தை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வருது. நீங்கள் அன்னன்னைக்கு படிச்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு வேளை நாங்கள் ஒரு யூனிட் டெஸ்ட் கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று கொடுக்குறோன்னா எவிடன்ஸ்க்கு நமக்கு தேவைப்படும். அப்போ இது ஈஸியாக இருக்கும். அன்னன்னைக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அது ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம இன்றைக்கி பாலினேஷன் பார்ப்போம். பாலினேஷனுங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் லோவர் கிளாஸில் படித்தது தான். அது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. பார்ப்போம். முதல்ல பாலினேஷன் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to the stigma. இப்போ இதுதான் ஸ்டிக்மா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ஸ்டேமன். அதில் உள்ள pollen grains வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுறதுக்கு பேர் தான் பாலினேஷன். அதான் இதில் பார்க்குறோம். இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from the anther to the stigma of a flower is called pollination. In the pollination is a characteristic feature of spermatophyte. The spermatophyteங்கிறது advanced plants. நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம், கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்போம். டெரிடோஃபைட்டா, ஆல்கே அப்படின்னு பார்த்துருப்போம். பிரியோஃபைட்டா, அதுகளெல்லாம் இது கிடையாது. இது எதில் தான் ஆரம்பிக்குதுன்னா பாலினேஷனுங்கிற ப்ராசஸ்ஸே சீட் ஃபார்மேஷன் இதில் தான் ஆரம்பிக்குதுன்னா ஜிம்னோஸ்பர்மில் தான் ஆரம்பிக்குது. அப்போது ஸ்பெர்மட்டோஃபைட்டில் 2 குரூப் இருக்குது. ஒன்று ஜிம்னோஸ்பர்ம்ஸ், அடுத்து ஆஞ்சியோஸ்பர்ம். இந்த ஜிம்னோஸ்பர்மில் பெட்டல் செப்பல்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஓவியூல் தான் டைரெக்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்மா இருக்காது, ஸ்டைல் இருக்காது, ஓவரி இருக்காது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவியூல் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆஞ்சியோஸ்பர்ம், அதாவது மானோகாட் டைகாட்டில் தான் நமக்கு செப்பல்ஸ் இருக்கும், பெட்டல்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்தாப்பில் ஸ்டிக்மா இருக்கும், ஸ்டைல் இருக்கும், ஓவரி இருக்கும். அதுக்குள்ளே ஓவியூல், எம்ப்ரியோசாக் இதுகள்லாம் இருக்கும். சரி, அதை பொறுத்து பாலினேஷனை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டைரக்ட் பாலினேஷன், செகண்ட் ஒன்று வந்து டைரக்ட் பாலினேஷன். அந்த டைரக்ட் பாலினேஷன்னா இது ஜிம்னோஸ்பர்மில் நடக்குது. போலன்ஸ் ஆர் டெபாசிட்டட் டைரக்ட்லி ஆன் த எக்ஸ்போஸ்ட் ஓவியூல்ஸ். ஓவியூல்ஸ் தான் இருக்குது, அதில் ஓவரி இருக்காது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்காது. அப்போ போலன் கிரைன்ஸ் வந்து மேல் பிளான்ட்லேருந்து டைரெக்டாக எதுக்கு வந்துடும், ஓவியூலுக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டைரக்ட் பாலினேஷன் நம்ம சொல்கிறோம். இன்டைரக்ட் பாலினேஷன் தான் நம்ம ஆஞ்சியோஸ்பர்மில் பொதுவாக நம்ம படிக்கிறது. அதாவது போலன்ஸ் ஆர் டெபாசிட்டட் ஆன்டு த ஸ்டிக்மா. ஒரு பிளான்ட்டில் இருந்த ஆந்தர்லேருந்து போலன் கிரைன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டிக்மாவில் வந்து அதுக்கு இங்கேருந்து போலன் கிரைன்ஸ் ஜெர்மினேட் ஆகி ஸ்டைல் மூலமாக ஓவியூவில் ரீச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமிட்டை ஃபர்டிலைஸ் பண்ணும். இந்த மாதிரியானதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் பாலினேஷன் பேர். சரியா? இது நம்ம அடுத்த பாலினேஷனை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சாஸ்மோகாமி, அடுத்து கிளிஸ்டோகாமின்னு பிரிக்கிறோம். இது எதை பொறுத்துன்னா ஃப்ளவர் ஓப்பனாக இருக்கிறத பொறுத்து. இப்போ இந்த ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது, போலன் கிரைன்ஸ் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும், ஸ்டிக்மா எக்ஸ்போஸ்டாக இருக்கும், ஸ்டேமன் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அப்போ இதில் ஒரு ஃப்ளவரில் உள்ள போலன் கிரைன்ஸ் அடுத்ததில் உள்ள ஸ்டிக்மாவை ரீச் பண்ணும். அப்போ அதுக்கு வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட் தேவைப்படுது, இன்வால்வ் ஆகுது. கிராஸ் பாலினேஷன் நடக்கலாம், செல்ஃப் பாலினேஷன் நடக்கலாம். ஆனால் இதில் இந்த ஃப்ளவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை, க்ளோஸ்டாகவே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேல் கேமிட்ஸ் போலன் கிரைன்ஸ் வந்து அதே இதில் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். ஆனால் ஃப்ளவர் வந்து க்ளோஸ்டு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் க்ளோஸ்ட் டைப். இதுதான் கிளிஸ்டோகாமிங்கிறோம். அப்போ சாஸ்மோகாமிங்கிறது என்னென்னா இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் த ஃப்ளவர் ஓப்பன்ஸ் அண்ட் எக்ஸ்போசஸ் இட்ஸ் மெச்சூர் anthers and stigma for pollination. இந்த மாதிரியான flowers are called chasmogamous and the phenomenon is called chasmogamy. இது open tag chasmogamy. Clistogamyங்கிறது என்னன்னா pollination occurs without opening and exposing the sex organs, anther and stigma. Such flowers are called clistogamous. The phenomenon is called clistogamy.
அப்போ இது ஒரு புதுசான மெக்கானிசம். இது லோவர் கிளாஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நல்லா இப்போ இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ இதில் வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம் பாலினேஷனை. ஃப்ளவர் பட் ஓப்பன் ஆகிறது, ஓப்பன் ஆகாத பிறகு. ஓப்பன் ஆகி பாலினேஷன் நடக்கக்கூடியதுக்கு பேர் சாஸ்மோகாமி, க்ளோஸ்டாக நடக்கக்கூடியதுக்கு பேர் கிளிஸ்டோகாமி. இப்போ பாலினேஷனோட டைப்ஸை பார்ப்போம். செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனில் 4 டைப் இருக்குது. கிளிஸ்டோகாமி இப்போ நம்ம பார்த்தது, ஹோமோகாமி, இன்கம்ப்ளீட் டைகோகாமி. கிளிஸ்டோகாமிங்கிறது அந்த ஃப்ளவரில் க்ளோஸ்டாக இருக்கிறது, அதில் செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கக்கூடியது. இப்போ கிராஸ் பாலினேஷன் 2 டைப், கெய்டனோகாமி, ஜீனோகாமி. இது பாலினேஷனோட ஜெனரல் கிளாசிஃபிகேஷன். இது கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் மெக்கானிசம் இதில் இன்வால்வ் ஆகி எப்படி அதை வந்து செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணி கிராஸ் பாலினேஷன் எப்படி ஃபேவர் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ப்ரெசன்ட் இந்த பிளான்ஸ், அதை கான்ட்ரிவென்சஸ்ன்னு சொல்கிறது. அப்போ கான்ட்ரிவென்சஸ்ன்னு நம்ம சொல்கிறது பிளான்ஸே எப்படி செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணி அது எப்படி கிராஸ் பாலினேஷனை ஃபேவர் பண்ணுறதுங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ இதில் கிராஸ் பாலினேஷனோட டைப் டைக்ளைனி, அதான் யூனிசெக்ஷுவாலிட்டி, மானோக்ளைனி, பைசெக்ஷுவாலிட்டி. இந்த யூனிசெக்ஷுவாலிட்டியில் மானோ இஸ் எஸ், டை இஸ் எஸ். இப்போ மானோக்ளைனி அதில் பைசெக்ஷுவாலிட்டியில் ஹெர்கோகாமி, டைகோகாமி, ஹெட்டிரோஸ்டைலி, செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, இதெல்லாம் இதனுடைய டைப்ஸ். இப்போ இதுக்குள்ள உள்ள டைப் டைகோகாமியில் 2 இருக்குது, ப்ரோட்டாண்ட்ரி, ப்ரோட்டோகைனி. ஹெட்ரோஸ்டைலியில் டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலி. இந்த டைப்புகளை நம்ம பார்க்கணும். இதில் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். பாலினேஷனோட டைப்பு ஃபர்ஸ்ட்டில் செல்ஃப் பாலினேஷன், அடுத்து கிராஸ் பாலினேஷன் பார்க்கலாம். பாலினேஷன் 2 டைப் நம்ம பார்த்தோம், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனுக்கு இன்னொரு பேர் ஆட்டோகாமி. ஆட்டோனா செல்ஃப், கேமஸ்னா மேரேஜ், செல்ஃப் மேரேஜ். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர். ஒரே ஃப்ளவரில் உள்ள போலன் கிரெயின் ஸ்டிக்மா ரீச் பண்ணுறதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன் அல்லது ஆட்டோகாமின்னு பேர். செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் தோஸ் பிளான்ட்ஸ் which bear bisexual flowers. In order to promote self-pollination, the flowers of the plants have several adaptation or mechanisms. ஒன்று வந்து கிளிஸ்டோகாமி, நம்ம இதுக்கு முந்தி பார்த்தோம், திரும்ப பார்க்கலாம். ஹோமோகாமி, இன்கம்ப்ளீட் டைகோகாமி. த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ பார்ப்போம், கிளிஸ்டோகாமி. கிளிஸ்டோகாமிங்கிறது வந்து இதில் உள்ள பூ வந்து நெவர் ஓப்பன்ஸ், பட்டாவே காணப்படக்கூடியது. இந்த இருக்கு பாரு கிளிஸ்டோகாமி, இது பட்டா தான் இருக்குது. இதுக்கு வந்து தரைக்குள்ளே இருக்குது, பிலோ த சாயிலில் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவர்ஸ் தான். இது வந்து இது பட்டு, இது ஓப்பன் ஆகவே செய்யாது, எக்ஸ்பேண்ட் ஆகவே செய்யாது, ஓப்பன் ஆகாது. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேமல் இருந்தால ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மா, அந்த பூ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணும். அப்போ அடுத்த ஃப்ளவரில் உள்ள போலன் கிரைன்ஸ் வர முடியாது. அப்போ இது செல்ஃப் பாலினேஷன், கிளிஸ்டோகாமஸ். ஆனால் அதே இதில் பாரு ஃப்ளவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு பேர் சாஸ்மோகாமஸ். இதில் எக்ஸ்பேண்ட் ஆகுனதுனால ஒரு ஃப்ளவரில் உள்ள போலன் கிரைன்ஸ் ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளவரை வந்து பாலினேட் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து 2 விதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒரு இது வந்து கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளவர், அடுத்ததுக்கு வேறு பேர் வந்து சாஸ்மோகாமஸ் ஃப்ளவர். சரி, அதான் இதில் கொடுத்துருக்குது. இன் கிளிஸ்டோகாமி ஃப்ளவர்ஸ் நெவர் ஓப்பன் and expose the reproductive organs, and thus pollination is carried out within the closed flower. Example, Camelina, Viola, Oxalis are some of the examples for Clistogamous flowers. ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இன் Camelina bengalensis அதில் 2 types of flowers இருக்குது. ஒன்றுக்கு பேர் ஏரியல் சாஸ்மோகாமஸ் ஃப்ளவர், அடுத்த அண்டர் கிரவுண்ட் கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளவர். ஒன்றுக்கு பேர் ஏரியல் சாஸ்மோகாமஸ் ஃப்ளவர், அடுத்தது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடியதுக்கு பேர் கிளிஸ்டோகாமஸ். இந்த ஏரியல் சாஸ்மோகாமஸ் ஃப்ளவர் வந்து பிரைட்லி கலர்ட் அண்ட் இன்செக்ட் பாலினேட்டட். இது கிளிஸ்டோகாமஸில் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர் ஒன்லி செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள். கிராஸ் பாலினேஷனுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இதில் கிராஸ் பாலினேஷன் நடக்கலாம், ஆனால் இதில் செல்ஃப் பாலினேஷன் ஒரே பிளான்ட்டில் நடக்குது. இந்த 2 ப்ராசஸுமே.
அப்போ கிளிஸ்டோகாமிஸில் என்ன கொடுத்துருக்குன்னா அண்டர்கிரவுண்ட் ஃப்ளார்ஸ் ஆர் born on the subterranean branches of the rhizome that are dull and self-pollinated. இது கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற தேவையில்லை. கலர்ஃபுல்லாக பிரைட்லியாக இருக்குதுன்னா டு அட்ராக்ட் தி இன்செக்ட்ஸ், அந்த ஃபீச்சர் இதில் வந்து தேவையில்லை. சரி, இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் ஹோமோகேமி. ஹோமோகேமிங்கிறது என்னன்னா இதில் இருக்கக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் சேம் டைமில் மெச்சூர் ஆகிறதுனால இதில் செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். இது நமக்கு தெரியும். மிராபிலிஸ் ஜலபாங்கிறது வந்து என்னன்னா அந்தி மந்தாரை, சரி, அந்தி நேரத்தில் பூக்கக்கூடிய நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. இது வந்து பிங்க் கலர் ஃப்ளார். அதுமாதிரி இது ஒன்றுக்கு தெரியும், நித்திய கல்யாணி இந்த இருக்குது, கதரந்தஸ் ரோசியஸ், அதான் இதில் கொடுத்துருக்கு. ஹோமோகேமி இந்த டைப்பில் when the stamens and stigma of the flower mature at the same டைமில் மெச்சூர் ஆகிறதுனால என்னதான் இது ஃபேவர் பண்ணுது? செல்ஃப் பாலினேஷன் டு அக்கர். இட் ஃபேவர்ஸ் செல்ஃப் பாலினேஷன் டு அக்கர். எக்ஸாம்பிள் மிராபிலிஸ் ஜலப்பா, கேந்தரந்தஸ் ரோசியஸ், நித்திய கல்யாணி பூ, இது அந்தி மந்தாரை பூ. இன்னும் மூணாவது டைப் செல்ஃப் பாலினேஷன். மூணாவது டைப் என்னதுன்னா இன்கம்ப்ளீட் டைகோகாமி. In this type, the stem and stigma of the flower mature at different times. இதில் ஒரே நேரத்தில் ஸ்டேமன் மெச்சூர் ஆகுது, அதே நேரத்தில் ஸ்டிக்மா ரிசெப்டிவ் ஆகுறது சேம் டைம். ஆனால் இன்கம்ப்ளீட் டைகோகாமி, இது டைகோகாமி ஆனால் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதான் என்னென்னா ஆஃப் எ ஃப்ளவர் மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைமில் மெச்சூர் ஆகுது. சில நேரங்கள் சம்டைம்ஸ் த டைம் ஆஃப் த மெச்சுரேஷன் ஆஃப் தீஸ் எசென்ஷியல் ஆர்கன்ஸ் ஓவர்லேப் so that it becomes favorable for self-pollination. அப்போ இதுகள்லாம் செல்ஃப்-பாலினேஷனோட டைப். அது எப்படி அந்த பிளான்ஸ் வந்து ஃபேவர் பண்ணுங்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம கிராஸ் பாலினேஷனில் உள்ள ரெண்டு மெயின் டைப் இருக்குது. கிராஸ் பாலினேஷன் என்னன்னு தெரியும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃப்ளார் டு த ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளார். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் ஆஃப் த சேம் வெரைட்டி ஆஃப் த பிளான் நடந்ததுன்னா ஒரு மாமரத்தில் உள்ள பூவில் உள்ள போலன் கிரெயின்ஸ் இன்னொரு மாமரத்தில் உள்ள ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுறது. அப்போ ரெண்டு மேங்கோ ட்ரீஸ் தான். ஒரே செல்ஃப் பாலினேஷனில் ஒரே ஒரு ட்ரீ தான் இன்வால்வ் ஆகுது. கிராஸ் பாலினேஷனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் வந்து கிராஸ் பாலினேஷன் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று கெய்டோனோகாமி, அடுத்து ஜீனோகாமி. கெய்டோனோகாமி அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா pollen deposits on stigma, it is said to be geitonogamy. It usually occurs in plants which show monoecious condition. Monoecious na enna male and female flower on a single individual. ஒரே இண்டிவிஜுவல் தான், ஆனால் வெவ்வேறு ஃப்ளார். ஒரே இதில் மேலே உள்ள பிரான்ச்சில் மேல் ஃப்ளார் இருக்கலாம், கீழே உள்ள பிரான்ச்சில் ஃபீமேல் ஃப்ளார் இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் கெய்டோனோகாமி. இந்த பாயிண்ட் வந்து மொரலஸ் வந்து செல்ஃப் பாலினேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். ஏன்னா டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால அதான் இதில் கொடுத்துருக்கேன் பாரு. வென் த போலன் டெபாசிட்ஸ் ஆன் ஸ்டிக்மா, it is said to be geitonogamy. It usually occurs in plants which show monoecious condition. It is functionally cross pollination, but is generally similar to autogamy. செல்ஃப் பாலினேஷன் மாதிரி தான் இருக்குதுங்கிறது. பிகாஸ் த போலன் கம்ஸ் ஃப்ரம் த சேம் பிளான்ட். அப்புறம் ஜீனோகாமி, இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கிளியராகவே நமக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் பார்க்கலாம். வென் த போலன் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பேரண்ட் டெபாசிட்ஸ் ஆன் ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளார் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் பிளான்ட், அது வந்து சேம் ஸ்பீசிஸ் தான். இட் இஸ் கால்ட் ஜீனோகாமி. இதான் சொன்னேன், ஒரு மாமரத்துலேருந்து இன்னொரு மாமரம், ரெண்டு மாமரம், அதுக்குன்னு வெவ்வேறு மரங்கள் கிடையாது, வெவ்வேறு வெரைட்டி கிடையாது, சேம் ஸ்பீசிஸாக இருக்கணும். அந்த மாதிரி நடக்குதா, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் ஜீனோகாமி. அடுத்து கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். இதான் சொன்னேன், அந்த கிராஸ் பாலினேஷனில் செவரல் மெக்கானிசம் இருக்குது. அந்த செவரல் மெக்கானிசம் ப்ரொமோட் கிராஸ் பாலினேஷன். அதான் கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம்னா, த ஃப்ளவர்ஸ் ஹேவ் செவரல் மெக்கானிசம்ஸ் தட் ப்ரொமோட் கிராஸ் பாலினேஷன். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ட்ரிவென்சஸ் நம்ம சொல்கிறோம். இதில் மூன்று வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குற டைக்ளைனி அல்லது யூனிசெக்ஷுவாலிட்டி. இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று மானோசியஸ், அடுத்து டைஈசியஸ். இப்போ டைக்ளைனின்னா என்னன்னா, when the flowers are unisexual only cross pollination is possible.
There are two types, monoecious. Monoecious is the definition நம்ம இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். There are monoecious, male and female flower on a single individual. ஒரே இண்டிவிஜுவல் தான், ஒரே ஒரு மரம் தான், ஒரு பிரான்ச்சில் மேல் ஃப்ளவர் இருக்கும், அடுத்த பிரான்ச்சில் ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கக்கூடிய டைப். monoecious, male and female flowers on the same plant. எக்ஸாம்பிள் கோகனட் ட்ரீ கொடுத்துருக்காங்க. கோகனட் ட்ரீயில் வந்து மேலும் ஃபீமேல் இருக்கும், டிஃப்ரெண்ட் அந்த இன்ஃப்ளாரசன்ஸில் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கும். அதனால தான் இதில் கோகனட் ட்ரீ கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது bitter gourd. In plants like castor, almanac and maize, autogamy is prevented, but dichogamy takes place. Like dioecious, male and female flowers of different plants. Borassus, carica and phoenix. இதில் எல்லாமே autogamy and dichogamy are both are prevented. எதுதான் பாசிபிள்னா கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் நடக்க முடியும், செல்ஃப் பாலினேஷனே நடக்க முடியாது. அடுத்து monocliny அல்லது bisexuality. Flowers are bisexual and the special adaptation of the flowers prevents self-pollination. இப்போ dichogamy. In bisexual flowers, anthers and stigmas mature at different times. இப்போ இதில் anther இருக்குது, ஸ்டிக்மா இருக்குது, இதுலேயும் anther இருக்குது, ஸ்டிக்மா இருக்குது, இதுலேயும் anther இருக்குது, ஸ்டிக்மா இருக்குது, இதுலேயும் anther இருக்குது, ஸ்டிக்மா இருக்குது. அதாவது ஸ்டேமன் இருக்குது, ஸ்டைல் அல்ல ஸ்டிக்மா இருக்குது. இதுலேயும் ஸ்டேமன் இருக்குது, மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது, ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ். இதுலேயும் மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் ஸ்டேமன் இருக்குது, ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் அதில் உள்ள ஒரு ரீஜன் ஸ்டைல் இருக்குது, ஸ்டிக்மா இருக்குது. அப்போ அது எப்படி செல்ஃப் பாலினேஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது, அதான் அதில் கொடுத்துருக்காங்க. பைசெக்சுவல் ஆந்தர்ஸ் அண்ட் ஸ்டிக்மா மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஆந்தர் வந்து ஜூனில் மெச்சூர் ஆகுது, ஸ்டிக்மா ஜூலையில் மெச்சூர் ஆகுதுன்னா ஆந்தர் அதுக்கு முன்னாலே அந்த போலன் கிரைன்ஸ் வந்து அதை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இதுக்குள்ளே அந்த பிளான்ட்டில் வந்து போலன் கிரைன்ஸே இருக்காது. எப்போ ஸ்டிக்மா ரிசெப்டிவ் ஆகும்போது, ஸ்டிக்மா போலன் கிரைன்ஸை ரிசீவ் ஆகக்கூடிய டைமில் அந்த பிளான்ட்டில் ஆந்தரில் இருந்து போலன் கிரைன்ஸே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பைசெக்சுவல் ஃப்ளவர் தான். இந்த மாதிரி டைப்பு பேர் dichogamy. இந்த dichogamy எப்படி செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது, ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று Protandry, அடுத்து Protogyny. Protandryங்கிறது என்னன்னா, இது Protandry. இதில் ஆண்ட்ரோசியம் மெச்சூர் ஃபர்ஸ்ட், அதாவது ஸ்டேமன் மெச்சூர் ஃபர்ஸ்ட், போலன் கிரைன்ஸை ரிலீஸ் பண்ணிடுது. அதுக்கடுத்தாப்புல தான் ஸ்டைல் வந்து மெச்சூர் ஆகுது, ஸ்டிக்மா ரிசெப்டிவ் ஆகுது. இந்த ஸ்டிக்மா போலன் கிரைன்ஸை எப்போ ரிசீவ் பண்ணலான்னு நினைக்குதோ அப்போ இந்த பிளான்ட்டில் உள்ள போலன் கிரைன்ஸ் வந்து மெச்சூராக இருக்காது. அப்போது ஆண்ட்ரோசியம் போலன் கிரைன்ஸ் மெச்சூர் ஃபர்ஸ்ட், கைனோசியம் மெச்சூர் செகண்ட், அதனால் இதுக்கு பேர் Protandry. அதே இதில் வந்து Protogyny, கைனீசியம் மெச்சூர் ஃபர்ஸ்ட், ஆண்ட்ரோசியம் மெச்சூர் செகண்ட். இதில் ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி எல்லாமே ரிசெப்டிவாக முதல்ல இருக்குது. ஆனால் இந்த பிளான்ட்டில் உள்ள போலன் கிரைன்ஸ் மெச்சூர் ஆகிறது லேட்டாக, அல்லது ஸ்டேமன் மெச்சூர் ஆகிறது லேட்டாக. ஒருவேளை இதில் வந்து கைனீசியம் வந்து போலன் கிரைன்ஸை ரிசீவ் பண்ணலாங்கக்கூடிய ஸ்டேஜ் ஜூன் மாதத்தில் இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எப்போ தான் வெளியே வருதுன்னா ஜூலை மாதத்தில். அப்போ மெச்சுரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியாது. எது மட்டும்தான் நடக்கலாம்னா கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கலாம். அதனால தான் இது பேர் dichogamy. இதில் ரெண்டு டைப், Protandry அடுத்து Protogyny. இந்த Protandryக்கு எக்ஸாம்பிள் Helianthus, Clerodendrum. அதுமாதிரி Protogynyக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது, Scorophloria nodosa, அடுத்து Aristolochia bracteata. சரியா, இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் Herkogamy இது உனக்கு தெரியும், இந்த ஃப்ளவர் நிறைய பார்த்துருப்ப, Gloriosa superba. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஃப்ளவர், இதை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கோம். சரி, இதில் பார்ப்போம். இது வந்து ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர். இதில் ரெண்டுமே இருக்குது, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஸ்டிக்மாவும் இருக்குது. ஆனால் இதில் உள்ள அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னால் பார்த்தா மெச்சூரிட்டி டிஃப்ரெண்ட், இதில் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட். இதில் இந்த ஸ்டிக்மா பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ஸ்டாக நல்லா லாங்காக இருக்குது, இது வந்து தூரமாக இருக்குது. இங்கே போலன் கிரைன்ஸ் இருக்குதுன்னா ஸ்டிக்மா ஃபாரவேயாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் ரீச் பண்ண முடியாது. இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்னால
கிராஸ் பாலினேஷன் இப்போ செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவெண்ட் ஆகிறதுனால அதுக்கு பேர் ஹெர்கோகேமி. இப்போ இந்த ஹெர்கோகேமியில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து எதுனா பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் the essential organs அதாவது stamen and stigmas are arranged in such a way that self-pollination becomes impossible. self-pollination நடக்க முடியாது, இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருக்குது. எக்ஸாம்பிள் Gloriosa superba, இதில் style is reflexed away from the stamen. எக்ஸாம்பிள் Hibiscus. In Hibiscus the stigmas project far above the stamen. அதில் அப்படி இருக்குது. Gloriosaவில் ஸ்டைல் வந்து ரிஃப்ளெக்ஸாக இருக்குது, ஹைபிஸ்கஸில் ஸ்டிக்மா ப்ரொஜெக்ட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் த ஸ்டேமன். அப்போ அதில் என்ன தான் நடக்க முடியும்னா கிராஸ் பாலினேஷன் தான் நடக்க முடியும், செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியாது. இது அரேஞ்ச்மெண்ட்னால டிஃபர் ஆகனால இதுக்கு பேர் ஹெர்கோகேமி. இப்போ அடுத்த ஹெட்ரோ ஸ்டைல். இதில் அரேஞ்ச்மெண்ட் எதுன்னா ஸ்டைலோட லென்த்தை பொறுத்து இருக்குது. இதில் 2 டைப் இருக்குது பேர், டை ஸ்டைலி அடுத்து ட்ரை ஸ்டைலி. டைனாட் ஸ்டைலினா 2 விதமான ஸ்டைல். இதில் நம்ம பேர் இது ஸ்டிக்மா, இது ஸ்டைல், இது ஓவரி. இதில் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டைல் இருக்குது, இதில் ஷார்ட் ஸ்டைல், அதுதான் டை ஸ்டைலிங்கிறாங்க. 2 விதமான ஸ்டைல். சரி, the plant produces 2 forms of flowers. ஒரு டைப்புக்கு பேர் பின் ஆர் லாங் ஸ்டைல். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பின் ஃப்ளார். இதுக்கு பேர் பின் ஃப்ளார். இதில் உள்ள ஸ்டைல் வந்து லாங்காக இருக்கும். இந்த ஸ்டைல் லாங்காக இருக்கும். லாங் ஸ்டிக்மேட்டிக் பேப்பிள்ளை, ஷார்ட் ஸ்டேமன். இதில் இருக்கக்கூடிய ஸ்டேமன் வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஃபிலமெண்ட் ஷார்ட் அண்ட் த ஷார்ட் அண்ட் சம் போலன் கிரைன்ஸ். இதில் போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்மால் தான், குறைவாகவும் இருக்கும், ஸ்மால். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்குது. இல்லை, இதனுடைய சைஸ் வந்து சிறுசாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் ஸ்டேமன், ஸ்மால் போலன்ஸ். சரியா, ஒருவேளை சேம் சைஸாக இருக்கலாம், ஆனால் போலன் கிரைன்ஸ் ஸ்மாலாக இருக்கும். சரியா, இதுக்கு பேர் பின், அதாவது லாங் ஸ்டைல்னு பேர். இது 2வதுக்கு பேர் த்ரம்பைட் ஆர் ஷார்ட் ஸ்டைல். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து ஷார்ட், ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி. இந்த ஸ்டிக்மா ஷார்ட், இது ஸ்டைல் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் ஸ்டேமன் வந்து லாங்காக இருக்குது. இதில் இருக்குது ஃபிலமெண்ட் லாங்காக இருக்குது, போலன் கிரைன்ஸ் பெருசாக இருக்கும். அதான் இதில் கொடுத்தோம் ஸ்மால் ஸ்டிக்மேட்டிக் பேப்பிள்ளே, லாங் ஸ்டேமன் அண்ட் லார்ஜ் போலன் கிரைன்ஸ். எக்ஸாம்பிள் பிரிமோலா. சரியா, இப்படி இருக்கிறதுனால இதில் உள்ள போலன் கிரைன்ஸ் லாங்காக இருக்கக்கூடிய, இது ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட், 2 வேறு பிளான்ட். இதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் லாங்காக இருக்கிறதுனால இதில் லாங்காக இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில், இது உயரமாக இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அப்போ ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டை ஃபேவர் பண்ணுறதுனால இதை வந்து கிராஸ் பாலினேஷன் சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டைல் ஒன்றில் லாங்காக ஒன்றில் ஒரு வெரைட்டியில் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஒரே வெரைட்டி பிளான்ட்டில் 2 விதமான ஸ்டைல் காணப்படுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டை ஸ்டைலின்னு நம்ம சொல்கிறோம். அதான் இதில் கொடுத்து த ஸ்டிக்மா ஆஃப் த த்ரம்பைட் ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஆந்தர் ஆஃப் த பின் லை இன் த சேம் லெவல் டு பிரிங் அவுட் பாலினேஷன். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட்டாகவும் இருக்கும். இதில் வந்து ஷார்ட் ஸ்டைல், இது லாங் ஸ்டைல். ஆனால் இதில் போலன் கிரைன்ஸ் வந்து இதில் ஸ்டேமன் ஷார்ட், அதனால ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேமனால் ஈஸியாக போலன் கிரைன்ஸை ஷார்ட்டாக உள்ள ஸ்டைலில் கொண்ட ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு பேர் ஹெட்ரோ ஸ்டைலி. சரியா, அப்போ இதில் 2 வெரைட்டி, ஒன்று பின் டைப் ஃப்ளார், 2வது த்ரம்பைட் ஃப்ளார். அதில் லாங் ஸ்டைல் ஃப்ளவர், ஷார்ட் ஸ்டைல் ஃப்ளவர், 2 விதமானது. இந்த விதமாக இந்த ஸ்டைல்னால் வித்தியாசப்படுறதுனால இதுக்கு பேர் ஹெட்ரோ ஸ்டைலி. இது டைப் ஸ்டைலி. இன்னும் அடுத்த ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ட்ரை ஸ்டைலி. 3 விதமான ஸ்டைல் இருக்குது. ட்ரைனா 3, ஸ்டைலினா ஸ்டைல், இந்த ஸ்டைல் சிக்மா ஓவரி ஸ்டைல். இதில் பேர் இதே பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டைல், இதில் பேர் வெரி லாங் ஸ்டைல். இது ஸ்டிக்மா, இந்த ரீஜனுக்கு பேர் ஸ்டைல், இதுக்கு பேர் ஓவரி. அப்போ இதில் வந்து ஸ்டிக்மா இதில் உள்ள ஸ்டைல் லாங்காக இருக்குது, இதில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இது மீடியம் சைஸ். அப்போ 3 விதமான ஸ்டைல் மார்ஃபாலஜிக்கலாக, ஷார்ட் ஸ்டைல், மிட் ஸ்டைல், மிடில் மீடியம் லென்த், லாங் ஸ்டைல் மார்ஃபாலஜி. இப்போ இதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எதை தான் இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா மீடியம் லென்த்துக்கும் ஸ்மால் ஸ்டைலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த லாங் ஸ்டைல் பிளான்ட்லேருந்து இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதால் இந்த பிளான்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் உள்ள ஸ்டேமிலேருந்து போலன் கிரைன்ஸ் மிட் ஸ்டைல்டு அல்ல மீடியம் ஸ்டைல்டு பிளான்ட்ஸுக்கும்
ஷார்ட் ஸ்டைல் ஸ்டிக்மாவுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இதுக்கு பண்ண முடியாது. இப்போ அதே இது இப்போ ஷார்ட் ஸ்டைல் மார்ஃபாலஜியில் உள்ள இந்த ஃப்ளவரை பார்த்தா இதில் உள்ள போலன் கிரைன்ஸ் இதுக்கும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர இதில் உள்ள ஸ்டிக்மாவுக்கு பண்ணாது. அதனால் நம்ம இதை என்ன சொல்லணும்னா கிராஸ் பாலினேஷனை ஃபேவர் பண்ணக்கூடியது அந்த ஸ்டைலோட லென்த்துனால கிராஸ் பாலினேஷனை ஃபேவர் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ட்ரை ஸ்டைலி. 3 விதமான ஸ்டைல் காணப்படுது. அப்போ அந்த பிளான்ட் ப்ரொடியூசஸ் 3 kinds of flowers with respect to the length of the style and stamen. Here the pollen from flowers of one type can pollinate only to the other two types but not their own type. Example lytra. இந்த இதுதான் அதனுடைய எக்ஸாம்பிள். ட்ரை ஸ்டைல். இது புக்கில் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர். இது வந்து நெட்டில் இருந்து எடுத்து நெட்டில் நிறையா இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு இதை எடுத்தது. சரி, இது நம்ம அடுத்து பார்ப்போம். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது காணப்படுறதுக்கு பேர் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. இதுமே அந்த கிராஸ் பாலினேஷன் உள்ள ஏஜென்ட்ஸ்களை பார்ப்போம். என்னென்ன ஏஜென்ட்டுகள்லாம் இருக்குது நம்ம படிச்சிருக்கிறோம். இதுக்கு ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் எப்படி ஏஜென்ட்டுகள் என்னென்ன இருக்குது நமக்கு தெரியும். இன்செக்ட்ஸ் இருக்குது. இன்செக்ட்னால் நடக்கலாம், காற்றுனால் நடக்கலாம், விண்டுனால் நடக்கலாம், வாட்டர்னால் நடக்கலாம், பேர்ட்ஸ்னால் நடக்கலாம், பேட்டால் நடக்கலாம். இதுகளெல்லாமே இந்த ஏஜென்ட்ஸ் நம்ம சொல்கிறேன் பார்ப்போம். அதில் உள்ள டைப்புகளை நம்ம பார்ப்போம். இந்த பாலினேஷனில் நம்ம எது பார்த்துருக்கோம்னா செல்ஃப் பாலினேஷன் அல்ல ஆட்டோகாமி. அதுக்கு தேவையில்லை, ஏஜென்ட்ஸ் தேவையில்லை. கிராஸ் பாலினேஷன் ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போலன் கிரைன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏஜென்ட்ஸ் தேவை. அந்த ஏஜென்ட்டுகளை நம்ம வந்து 2ஆக பிரிக்கிறோம். கிராஸ் பாலினேஷனுக்குள்ள ஏஜெண்ட்டை ஒன்று பயோட்டிக் ஏஜென்சிஸ், அடுத்தது ஏபயோட்டிக் ஏஜென்சிஸ். ஏபயோட்டிக் ஏஜென்சிஸ் எதுலான்னா அனிமோஃபிலினா விண்ட் பாலினேஷன், ஹைட்ரோஃபிலி வாட்டர் பாலினேஷன். பயோட்டிக் ஏஜென்சிக்கு நேம் இருக்கு. ஜூஃபிலி, ஜூனா அனிமல், ஃபிலினா ட்ரான்ஸ்ஃபர். இது அனிமோஃபிலி விண்டு, ஹைட்ரோஃபிலி வாட்டர். பயோட்டிக்கில் ஜூஃபிலி இருக்குது, அது அனிமல்னால் நடக்கக்கூடியது. அந்த அனிமல்னால் நடக்கக்கூடிய ஜூஃபிலியில் உள்ள டைப்ஸை பாரு. கேந்த்ரோஃபிலி பீட்டில் மூலமாக நடக்கிறது. வெலினோஃபிலி மாத்ஸ்னால் நடக்கக்கூடியது. அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கிளம்சியாக சின்னதாக இருக்கக்கூடியது வெறும் மாத். அடுத்தது மெலிட்டோஃபிலி பீஸ். அடுத்தது சைக்கோஃபிலி பட்டர்ஃப்ளைஸில். அடுத்து மைல் மூலமாக நடக்கக்கூடிய பாலினேஷன். ஆர்னித்தோஃபிலி பேர்ட்ஸ்னால போலன் கிரைன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அடாப்டர்ஃபிலி, மிரிகோஃபிலி இது ஆண்ட்ஸ்னால் நடக்கக்கூடியது. அப்போ இது எல்லாமே பயோட்டிக் ஏஜென்ட்ஸ். பீட்டில்னால் நடக்குது, மாத்தினால் நடக்குது, பீஸ்னால் நடக்குது, பட்டர்ஃப்ளைஸ்னால் நடக்குது, ஸ்னைக்ஸ்னால் நடக்குது. இதனால் இதை பயோட்டிக் ஏஜென்சிங்கிறோம். இதோட டைப்புக்கு பேர் என்னதுன்னா ஜூஃபிலி. சரி, அதை நம்ம இப்போ பார்க்குறோம். கப்பாரு agents of pollination that bring about pollination. The mode of pollination is divided into two, one abiotic and biotic. Abiotic ரெண்டு டைப் நம்ம பார்க்குறோம். ஒன்று அனிமோஃபிலி, pollination by wind. ஹைட்ரோஃபிலி, pollination by water. அதுக்கு பயோட்டிக் ஏஜென்ட்ஸை நம்ம ஜூஃபிலின்னு காமனாக கொண்டு வந்துருந்தோம். அதில் நிறைய டைப் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஜூஃபிலியில் நிறைய டைப் பார்த்தோம். இது எல்லாமே ஜூஃபிலி, ஏன்னா அனிமல்னால் நடக்கிறது. இதில் இன்செக்ட்ஸ்னால் நடந்ததுன்னா அதுக்கு பேர் என்டோமோஃபிலி. அப்போ ஜூஃபிலியில் ஒரு டைப், நிறைய டைப்பில் ஒரு டைப்புக்கு பேர் என்டோமோஃபிலி. நம்ம நிறைய பார்த்தோம். இது அதில் இன்செக்ட்ஸ்னால் நடக்கக்கூடியதுக்கு பேர் என்டோமோஃபிலி. சரியா? இப்போ இந்த அனிமோஃபிலி விண்டுனால் நடக்கக்கூடியது மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். இந்த விண்டுனால் நடக்கக்கூடிய பாலினேஷன், அதில் வந்து போலன் கிரைன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். போலன் கிரைன்ஸ் ஷுட் பி ப்ரொடியூஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். எதனாலன்னா வேஸ்டேஜ் அதிகம். இப்போ இதே பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் கொண்டு போனோம்னா காற்று என்ன கரெக்டாக இந்த பிளான்ட் இங்கே இருக்குது, இதில் இருக்குன்னா கரெக்டாக காற்று இப்படியாக கொண்டு போகல, வெவ்வேறு டைரக்ஷனில் விண்ட் ப்ளோ இருக்கும். அப்போ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் ஒரு வெரைட்டியில் உள்ள போலன் கிரைன்ஸ் இதே மாதிரி வெரைட்டியில் உள்ள இன்னொரு ஸ்டிக்மா ரீச் பண்ண முடியும். ஒரே வெரைட்டி, இது ஒரு கிராஸ் வெரைட்டி, இன்னொரு இதே மாதிரியாக உள்ள இதே வெரைட்டியில் உள்ள இன்னொரு கிராஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய போலன் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் விண்டு வந்து கேரி பண்ண வெவ்வேறு டைரக்ஷனில் கொண்டு போகும்போது ஒரு போலன் கிரைன்ஸ் வந்து ரீச் பண்ணும். அப்போ இதில் வேஸ்டேஜ் அதிகம்.
அப்போ the pollen may not reach the target flower effectively and are wasted during the transit from one flower to another. The common examples of wind pollinated flowers are grasses. இதெல்லாம் grasses தான். Sugar cane, bamboo, coconut, palm, maize, etc. இதுகளெல்லாம் wind pollination நடக்கும் அல்லது pollination carried out by wind. அடுத்து animophilous plants have some have the following characteristic features. இதில் இந்த wind pollination favor பாரு, the flowers are produced with pendulous, இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ காற்று வந்து pollen grains கொண்டு வந்து ஈஸியாக இதை கேட்ச் பண்ண வசதியாக இருக்கும். அடுத்த ரெண்டாவது pollen grains வந்து catkin-like, இந்த மாதிரி இருக்கிறனால ஒரு பெரிய பொக்கே மாதிரி இருக்கிறனால ஈஸியாக வந்து இந்த pollen grains-ஐ இது கேப்சர் பண்ண வசதியாக இருக்குது, catkin-like. அடுத்து ஸ்பைக்-லைக்காக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக இருக்குது, அந்த பூ மட்டும் நல்ல பெருசாக இருக்குது. இதில் உள்ள லீவ்ஸ், இதில் உள்ள பிளான்ட்டில் உள்ள பிரான்ச்சஸ் எல்லாமே ஷார்ட், ஆனால் ஃப்ளவர்ஸ் மட்டும் நல்லா லாங்காக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால விண்டு கேரி பண்ணும்போது, விண்டு வந்து pollen grains-ஐ கொண்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா ஈஸியாக அதை கேட்ச் பண்ணிக்கணும், அல்லது விண்டுனால இதில் இருக்கக்கூடிய pollen grains-ஐ ஈஸியாக ஃபேவர் பண்ண முடியும். இது அனிமோஃபிலி. அனிமோஃபிலியில் அடுத்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னா, முதல் பாயிண்ட் பார்த்தோம். முதல் பாயிண்டில் நம்ம பார்த்தது என்னென்னா, அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குது, பெண்டுலஸாக இருக்கலாம், கேட்கின்-லைக்காக இருக்கலாம், அல்லது அந்த ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கலாம். இது அடுத்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா, ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் எலாங்கேட்ஸ், இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து லாங்காக இருக்குது. இப்போ அதே இதுலேயும் பார்க்கலாம், இந்த இதுலேயும் உள்ளது லாங்காக இருக்குது இல்லையா? அப்போது இப்படி இன்ஃப்ளாரசன்ஸ் லாங்காக இருக்கிறதுனால இந்த பூங்கொத்து லாங்காக இருந்தால் the flowers are brought well above the leaves, லீவ்ஸ்க்கு மேலே கொண்டு வரப்படுது. அப்போ இதுலேருந்து ஈஸியாக pollen grains உள்ள pollen grains இதில் ஈஸியாக சேம் வெரைட்டியாக உள்ளதுன்னா இதை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அப்போ pollination by wind carried out easily. அடுத்து the perianth, அதாவது petal sepals. இந்த இதில் wind pollination-ல இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரே கலரில் இருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற தேவையில்லை. எதனால தான் விண்டை வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. விண்டினுடைய இது வந்து ஸ்பைக் லைக் மாதிரி இப்படி இருந்ததுன்னா, ஈஸியாக இருந்ததுன்னா அந்த pollen grains ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அல்ல ஸ்டிக்மா வந்து அந்த pollen grains-ஐ ரிசீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி the flowers are small in size. அந்த இன்செக்ட்ஸ் வந்து உட்கார வேண்டிய தேவையில்லை, கலர்லெஸ் இன்செக்ட்ஸ் பார்க்க வேண்டாம், விண்டு தானே, நோ சென்டர். இதில் வந்து காற்றுனால மனமோ எதுவுமே இருக்காது. ஆனால் அதே வந்து இதே வின்பா இந்த இன்செக்ட் பாலினேட்டர்னு வை, அது அனிமல் பாலினேட்டர் அல்லது ஜூஃபிலின்னு வச்சுக்கோ. அதில் ஃப்ளவர்ஸ் வந்து லார்ஜாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல கிளியராக தூரத்தில் வந்து பார்க்கக்கூடிய வசதியாக இருக்கணும், சென்டர்டாக இருக்கணும். அப்போ தான் மனம் அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு நெக்டார் செக்ரேட் பண்ணணும், தேன், அந்த ஸ்வீட் நெக்டார் அதில் செக்ரேட் பண்ணுறது இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அல்ல ரிவார்ட் பண்ணுறதுக்கு இதுகள் காணப்படும். ஆனால் விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவரில் இது வந்து ஸ்மாலாக இருக்கும், பெட்டல் செப்பல்ஸ் கலர்லெஸ்ஸாக இருக்கும், கலராக இருக்க தேவையில்லை, அதில் சென்டர் இருக்காது, நோ நெக்டார், அதில் ஹனியும் இருக்காது. ஆந்தர்ஸ் ப்ரொடியூஸ் எனாமஸ் குவான்டிட்டிஸ், இது முக்கியமானது. நிறைய pollen grains வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏன்னா வேஸ்டேஜ் வந்து அதிகம். அதுக்கப்புறம் விண்டால் ஈஸியாக கேரி பண்ணப்படணும், அதனால் மைன்யூட்டாக இருக்கணும், லைட் இன் வெயிட் வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் தான் ஈஸியாக pollen grains-ஐ கேரி பண்ண முடியும். ஆந்தர்ஸ் ப்ரொடியூஸ் எனாமஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் pollen grains, they are minute, light and light in weight. இது அடுத்தது, in some plants anthers burst violently and release the pollen into the air. சில pollen இது நமக்கே பார்த்துருக்கோம், நம்ம வீட்டில் நம்ம இடங்களில் சில சின்ன இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், அந்த சீடில் நீ பார்த்துருக்கான், அந்த ஒரு போடுக்குள்ளே இருக்கும், பீன்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிறுசாக இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே அதை எடுத்து போட்டேன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அது தண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு பர்ஸ்ட் ஆகிடும். அந்த சீட்ஸ் எல்லாம் நல்ல தூரமாக தூக்கி எறியப்படும். அந்த மாதிரி ஆந்தரும் பண்ணும். ஆந்தருமே பர்ஸ்ட் வயலண்ட்லி. ஆந்தர் வந்து நல்ல ஸ்பீட்டப் ஆகி வேகமாக திறக்கிறதுனால, வேகமாக ஓப்பன் பண்ணுறதுனால pollen grains வந்து தூரமான ஏரியாவுக்கு விண்டு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அதுக்கு இது ஃபேவர் பண்ணும். ஸ்டிக்மாஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ். இதில் ஸ்டிக்மா வந்து லார்ஜாக இருக்கணும், பிரான்ச்சாக இருக்கணும்.
ஃபெதரியாக இருக்கணும். எதனாலன்னா டு கேட்ச் த போலன் கிரைன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம வின் பாலினேட்டடில் உள்ள ஃபீச்சர்ஸ், அந்த வின் பாலினேட்டட் ஃப்ளவரில் உள்ள ஃபீச்சர்ஸ் இது நம்ம பார்க்குறோம். இது நம்ம அடுத்த நாள் நம்ம வந்து வாட்டர் ஹைட்ரோஃபிலி பார்ப்போம், பாலினேஷன் பை வாட்டரும், அதுக்கடுத்தாப்பில் ஏதாவது இன்செக்ட் பாலினேஷன் ஏதாவது ஒரு டைப் நம்ம பார்ப்போம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இதை இன்றைக்கே ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ரிவைஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். புத்தகத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் இது பண்ணுங்கள். நமக்கு அதை அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும்.